உலகத்தில் மனிதன் ஏன் துன்பப்படுகிறான்? அதுக்கான காரணம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சவங்க நிறைய பேர். ஆனால் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தவங்க எத்தனை பேர்? ஒரு மனுஷனோட துன்பத்துக்கு காரணம் கஷ்டமா, வறுமையா, இல்லை அந்த மனுஷனுக்கு வர்ற ஆசையா? அதனால தான் திருவள்ளுவர் இந்த ஒரு திருக்குறளில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சொல்லிட்டாரு. திருக்குறள் 4, வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இள. இந்த வரியை கேட்டால் மட்டும் பத்தாது, நம்ம இந்த வரியோட முழு பொருளையும் உணரணும். வேண்டுதல் அப்படின்னா ஆசை, வேண்டாமை அப்படின்னா ஆசை இல்லாத நிலை. எந்த ஆசையும் இல்லாத இறைவனுடைய திருவடிகளை யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எப்போதும் துன்பம் இல்லை. ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் இருந்தது, வசதி வாய்ப்பு அத்தனையுமே கொட்டி கிடந்தது. ஆனால் மனசில் மட்டும் எப்போதும் ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் ஒரு சன்னியாசியை பார்த்து கேட்டான், சாமி, என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. நீங்கள் எதுவுமே இல்லை, ஆனால் நிம்மதியாக இருக்கீங்க, அது எப்படி சாத்தியம் சாமி அப்படின்னு சன்னியாசியை பார்த்து கேட்குறான். சன்னியாசி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எனக்கு எந்தவித ஆசையும் இல்லை. நமக்கு துன்பம் வர்றதுக்கு காரணம் கிடைக்காததால் இல்லை, அதிகமாக வேண்டிக்கிறதால. ஒரு ஆசையை நிறைவேற்றினா அடுத்த ஆசை புதுசாக துளிர் விடுது. அதுக்கு ஒரு எல்லைக்கோடே இல்லை இல்லையா? ஒரு பெண் கோவிலுக்கு வராங்க, ஆனால் கையில் பெரிய பட்டியலோடு வராங்க. பாவமில்லை கடவுள், இது வேணும் அது வேணும் கேட்குறதுக்கு கடவுள் என்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா? கடவுள் எப்பயுமே ஆர்டர் வாங்குகிற இடம் இல்லை, சரணாகதி கொடுக்குற இடம். இந்த வார்த்தையோட முழு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் மனசு அமைதியாகிடும். சரணாகதி அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு கையெடுத்து கும்பிட்றது இல்லை. என்ன வந்தாலும் கடவுளே அது நீங்கள் எனக்கு கொடுக்கறது, அதை நான் முழுசாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மனநிலை வந்துட்டா நமக்குள்ளே இருக்க எல்லா பயமும் போயிடும். என்ன வீடியோ கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? நாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம், இனிமேல் போடக்கூடாது அப்படின்னு. நிச்சயமாக நமக்கு வர வேண்டியது வராமல் போகாது. நீங்கள் கேட்கலனாலும் உங்களுக்கானது கடவுள் உங்களுக்கு தருவார். அப்படிங்கிற போது எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு கேட்குறீங்க? மனசார கடவுளை நினைங்க, அது போதும். எல்லா துன்பங்களும் நம்மளை விட்டு ஓடிடும். உங்களுக்கே நல்லா தெரியும், அளவு கடந்த பணம் வைத்திருக்கும் ஒரு பணக்காரன் நிம்மதியாக இருப்பதில்லை. ஆனால் டெய்லியும் கூலி வேலைக்கு போகிற கூலி தொழிலாளி தன்னோட குடும்பத்தோட மாலையில் சந்தோஷமாக பேசுகிறாரு, சிரிக்கிறாரு, தன்னோட கருத்தை பகிர்ந்துக்கிறாரு. இதற்கு காரணம் நாம் சொல்லிடுறோம் ஒர்க் பிஸி அப்படின்னு. ஆனால் என்னதான் ஒர்க் பிஸி இருந்தாலும் தன்னோட குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பணம் சம்பாதிச்சு நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்? அதனால் சில நிமிடங்களை குடும்பத்தோடு செலவிடலாம், தப்பில்லை. எல்லா விஷயத்தையும் கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. நம்ம ஏங்க தேவையில்லாமல் சுமக்கணும்? இருக்கிற வேலையில் வேண்டுதல் ஒரு சுமை இல்லையா? கடவுளுக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் பூஜை நடந்தாலும் ஏன்னு கேட்க மாட்டார், பூஜை நடக்கலைனாலும் ஏன்னு கேட்க மாட்டார். அதனால தான் அவர் எப்பயுமே அமைதியாக இருக்கார். பூஜை செய்கிறதெல்லாம் நம்ம தான், அவர் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை, அதை நம்ம தான் வழக்கமாக்கி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 செகண்ட் லேட் ஆகிட்டாலும் அவருக்கு கோபம் வராது. ஆனால் நமக்கு 2 செகண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் லேட் ஆகிட்டா எவ்வளோ கோபம் வருது, கத்தி தீர்த்துறோம்ல. நாம் ஒன்றும் கடவுளாக முயற்சிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் மனிதனாக இருந்தாவே போதுமானது இல்லையா? வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான், அதை விட முக்கியம் மன நிம்மதி. தேவைகளை வாங்கிறதுக்கு பணம்னா அந்த தேவைகளை நிம்மதியாக அனுபவிக்க நிம்மதி வேணும். கடனை வாங்கி பொருளை வாங்கி நிம்மதி எங்கேருந்து வரப்போகுது? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்கள் துன்பத்துக்கு காரணம் உங்கள் ஆசையா, இல்லை வேறு ஏதாவதா? அப்படி ஆசை தான் காரணம் அப்படின்னா அதை கொஞ்சம் குறைச்சி பாருங்களேன், மனசு கொஞ்சம் லேசாகும். திருவள்ளுவர் சொன்னார், வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இள. ஆசையை விட்ட இறைவனோட திருவடியை சேர்ந்த அவன் ஏழை இல்லை, மிகப்பெரிய பணக்காரன். அப்படின்னா நீங்கள் எல்லாரும் இன்னிலேருந்து பணக்காரங்களாக மாறிடுங்க, உங்களுக்கு வேண்டுதல் எல்லாம் கிடச்சிரும். கவலையே படாதீங்க.
மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இப்போ தான் சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து உங்கள் தோழிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் குரல் வளம் குறைவாக தான் இருக்குது. காரணம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஓரிரு நாளில் சரியாயிடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுத்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.